ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 14 ஸ்லோகம் 4. மூன்றாவது ஸ்லோகம் மிக முக்கியமான ஸ்லோகமாக அமைந்திருந்தது. எப்படி இறைவன் என்ற ஒரே ஒன்று, ஒன்றாய் இருக்கின்ற ஒன்று எப்படி பலவாக மாறியது அப்படிங்கிற அந்த விஷயத்த ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அப்போ இறை தத்துவம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அது மாயையாக மலர்ந்த பின் அது பலவாக மாறியது அப்படின்னு கூட நீங்க நினைக்காதீங்க. இங்க பலவாக இருக்கிறது ஒண்ணுதானே பலவா இருக்கு. அதனால இது பலன்னு நினைக்க வேண்டாம். அதுவே இதுவாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கணும். அதுவே இதுவா இருந்தாலும் அது பலவா தானே இருக்கு. அது ஒண்ணா இருந்தது இங்க பலவா தானே இருக்கு. ஆனா அப்படி நினைக்காதப்பா. உன் பாடியில கண்ணு வேற, காது வேற, கை வேற, ஒரு விரல் வேற இது மாரி வேற வேறயா தான் இருக்கு. எல்லாம் வேற வேறயா இருக்குன்றதுக்காக இந்த பாடிய வந்து பல அப்படின்னு நான் சொல்லுவேன். எல்லாத்தையும் ஒண்ணுன்னு தானே சொல்றேன். அப்படி இந்த மாயையில 84,00,000 பிறப்புகள் இருந்தாலும் சரி, எக்கச்சக்கமான டிஃபரன்ஸஸ் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒண்ணா பார்க்கிறதுக்கு நான் உனக்கு சொல்லித் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அந்த மாயை எப்படி ஒரு குழந்தையை பெற்று வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒன்னஸ் ஃபீலிங்க எப்படி பார்க்கணும்? இந்த மாயை இந்த உலகத்தையே எப்படி ஒண்ணா பார்க்கிறது? அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்திருந்தாங்க. ஸோ அதனுடைய கன்டினியூவேஷனா இந்த ஸ்லோகம் ஃபுல்லாவே அந்த பகத் அ சாரி இறை தத்துவம் அஞ்ஞானத்தின் அதாவது ஞானத்தோடு கூடிய அஞ்ஞானம்னு சொன்னோம் இல்லையா? அப்படி எப்படி விஸ்தாரமாக விரிந்திருக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகம் ஃபுல்லா சொல்லுவாங்க. அடுத்த ஸ்லோகத்துல தான் முக்குணங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி, அந்த குணத்துல பந்தப்பட்டு, சொரூபத்தை மறந்த அஞ்ஞானத்துக்குள்ள எப்படி போச்சு அப்படிங்கிறது அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல வரும். ஸோ இந்த ஸ்லோகம் ஃபுல்லாவே அந்த இறை தத்துவம் முழுமையான சொரூபத்தோடு எப்படி இங்கே இந்த உலகமாக விரிந்திருக்கிறது. அதனால அது உலகமா விரிஞ்சறதுக்கு அப்புறம் கூட, அது பலவே கிடையாது. அது ஒண்ணுதான். அப்படிங்கிறத ரொம்ப சூப்பர்பா டிஃபரண்ட் எக்ஸாம்பிள்ஸோட அழகா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எவ்வளவு முடியுதோ படிக்கிறேன். இந்த காரணத்தினால், எந்த காரணத்தினால்னா எந்த காரணம்? பிரகிருதி அதாவது பிரகிருதியின் சம்பந்தத்தை நான் பிரகிருதியின் சம்பந்தத்தை அடைந்தவுடன், ஆத்மா பிரகிருதியின் சம்பந்தத்தை பிரகிருதின்னா கல்பனை கல்பனைன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் கல்பனையின் சம்பந்தத்தை அடைந்தவுடன், இந்த உலகம் என்ற குழந்தையை பெற்றெடுத்தோம் அப்படிங்கிறது தான் இவ்வளவு நேரம் சொன்னார் இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைக்கு யார் அம்மா, அப்பா அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. இந்த காரணத்தால் நான் பிதா, இந்த மாயை மாதா. நான்னா இங்க பரபிரம்மம், பரமாத்மா அப்படின்னு எடுத்துக்கணும். நான் பிதா இந்த மாயை, மாயைனா கல்பனை. மாதா எங்கள் இருவர் குழந்தை ஜகத் என்னும் பெருத்த தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏன் அந்த குழந்தைய வந்து பலன்னு நீங்க நினைக்க கூடாதுன்றதுனால, அந்த ஒரே குழந்தையா பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறது அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. அநேகமான தேகங்கள் ஏற்பட்டிருப்பதை பார்த்து, நீ உன் மனசில் வேத புத்தியை பாராட்டிக் கொள்ள வேண்டாம். அநேகமான உருவங்கள், எக்கச்சக்கமான உருவங்கள், எக்கச்சக்கமா என்ன இந்த பிரம்மாண்டமான அந்த உலகத்துல வந்து ஒண்ணு மாரி இன்னொன்னு இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாரி தானே இருக்கு. ஏன் ஒரு மனுஷன் மாரி இன்னொரு மனுஷன பார்க்க முடியுமா? அப்படி இப்படி ஒரு பேதங்கள் இருக்கிறத பார்த்து எல்லாமே வேற வேறன்னு நீ நினைக்காதே. ஏனென்றால் சர்வ தேகங்களிலும் உள்ள மனது, புத்தி முதலிய தத்துவங்கள் ஒன்றே. எல்லா தேகத்துல இருக்கக்கூடிய புத்தி தத்துவம், மனசு தத்துவமும் ஒன்றே. அப்போ நான் கற்பனையிலே பலவாக விரிந்திருந்தாலும், அந்த பலவற்றிற்கும் உள்ள புத்தி தத்துவம், அந்த மனசு தத்துவம் அத்தனையும் நானே தான். நானே தான் டிஃபரெண்ட் டிஃபரெண்டான புத்தியோடு, டிஃபரெண்ட் டிஃபரெண்டான மனதோடு அஃப்கோர்ஸ் இருக்கலாம். பட் ஸ்டில் அனைத்தும் நானே அல்லவா? அதாவது மனுஷ்யன், மனுஷ்ய தத்துவம், மனுஷ்யத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மனுஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கான். மனுஷ்யத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷன் செத்து போனாலும் மனுஷத்துவம் இருக்கத்தான் செய்யும். மனுஷத்துவம் காணாம போகாது. இல்லையா? அந்த மாரி இந்த புத்தித்துவம் அல்லது மனசு தத்துவம். சோ இது எல்லாமே ஒன்றுதான். மனசு வெவ்வேறையா இருக்கலாம். ஆனா, அதில் அடங்கியுள்ள தத்துவம் என்னவோ ஒண்ணுதானே. அல்லது இப்படிலாம் நம்ம புரியணும்னு அவசியம் இல்ல. ஒண்ணு தானே கற்பனைய ஸ்டார்ட் பண்ணுச்சு. அந்த ஒன்றின் கற்பனை தானே இங்கே பல மனசு, பலது புத்தியா இருக்கு. அப்போ ஒண்ணு பல மனம், பல புத்தி அப்படிங்கிறது உன்னுடையது தான். சோ, இப்போ நான் வந்து கற்பனை பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா, இங்க பல மனம், பல புத்தி உள்ளவதாக நான் கற்பனை பண்ணியிருந்தால், அத்தனை மனமும் என் மனமே, அத்தனை புத்தியும் என் மனமேன்னு சொல்லலாம் இல்லையா? கற்பனை செய்தவன் ஒருவனே அப்படிங்கிறப்போ, அந்த அத்தனை மனதிற்குள்ளும் இருப்பது ஒரு மனமே, அத்தனை புத்திக்குள்ளும் இருப்பது ஒரு புத்தியே அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்படி புரிஞ்சுக்கோங்க.
அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாரு அடுத்து. ஒரே தேகத்தில் விசித்திர விசித்திர அவயவங்கள் ஏற்பட்டிருப்பது போலே இந்த விஸ்வம் முழுவதும் ஒரே தேகமா இருப்பதாக நீ பிராபிக்க வேண்டும். ஒரே தேகத்துல விசித்திர விசித்திரமா அவயவங்கள் இருக்குல்ல. காது மாரி கண்ணு இருக்கா? கண்ணு மாரி மூக்கு இருக்கா? மூக்கு மாரி வாய் இருக்கா? எல்லாமே விசித்திரமா தான் இருக்கு. ஆனா எல்லாம் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட்டா இருக்குன்றதுக்காக, அ ஐ அம் மெனி அப்படின்னு நான் சொல்றேன். ஐ அம் ஒன்லி ஒன் அப்படின்னு தானே சொல்றேன். இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் டிஃபரன்ஸஸ் நீ எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா தானே சொல்ற. அப்படி நீ பார்க்க வேண்டும். பார், ஒரே விதை நின்றுண்டான ஒரு மரத்திலே மேலும் கீழுமாக அநேக உருவங்கள் படைத்தவனவாகவும், வேறு வேறு கிளைகள் இருப்பது போலவும், மண்ணுக்கு குடம் என்பது சரி. எக்ஸாம்பிள் அடுத்த எக்ஸாம்பிள் என்னது? ஒரே மரத்துல வெவ்வேறு கிளைகள், வெவ்வேறு இலைகள், வெவ்வேறு விதமாக அங்கே இருக்கின்றன. ஒரு இலை சின்னதா இருக்கும், ஒரு இலை பெருசா இருக்கும், ஒரு கிளை சின்னதா இருக்கும், ஒரு கிளை பெருசா இருக்கும். எல்லாமே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட்டா இருக்கும். ஒரு மரத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அத்தனை டிஃபரன்ஸஸ்க்கு மத்தியில நீங்க வந்து அது ஒரு மரம்னு தானே சொல்றீங்க. ஒண்ணுன்னு தானே சொல்றீங்க. அந்த மரத்த வந்து வேற வேற சொல்லுவீங்களா? இன்ஃபாக்ட் ஒரு தோப்புக்குள்ள இருக்கக்கூடிய மாமரங்கள் பலவாக இருந்தாலும், அத்தனையும் சேர்ந்து அது மாந்தோப்பு அப்படின்னு ஒண்ணா சொல்றீங்க அப்படின்னா, ஒரு மரத்துக்குள்ள இருக்கிறத வந்து நீங்க 2, 2ன்னா சொல்லட்டு போறீங்க. ஈவன் தோ இருக்கு. டிஃபரன்ஸஸ் இருக்கத்தான் செய்யுது. இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் டிஃபரன்ஸஸ் ஸ்டில் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒண்ணுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாரி இந்த ஜெகத்தை நீ ஒண்ணா பாரு. இதுதான் மெயினா அவரு சொல்ல வர்றது. கண்ணன், நான் பரமாத்மா. அந்த பரமாத்மா என் கற்பனையின் கலப்பினால் ஜெகத் என்ற குழந்தையை பெத்தெடுத்தது. ஜெகத்துன்னு பெத்தெடுத்த உடனே, அது வேற வேறயா பளபளவா தெரியுதுன்றதுக்காக வேற வேற பளபளன்னு நினைக்காத. இது அதுவா இருக்கிறது. அப்ப இது ஒண்ணுன்னா, அதுவும் ஒண்ணு தானே! ஸோ அப்படி நீ வந்து ஃபீல் பண்ண ட்ரை பண்ணு அப்படிங்கிறது தான் இங்க மேஜரா அவர் சொல்ல வருது. அடுத்து பாருங்க எக்ஸாம்பிள்ஸு. மண்ணுக்கு குடம் என்பது பிள்ளை. அதுக்கு ஒரு விளக்கம் குடுத்திருக்காரு. என்ன குடுத்திருக்காருன்னா, மண்ணினின்று நேராக குடம் உண்டாவதால் குடம் மண்ணுக்கு பிள்ளை என்றும், பஞ்சு நூலாய் நூலினின்று வஸ்திரம் உண்டாகிறதால் வஸ்திரம் பஞ்சுக்கு பேரன் என்றும் சொல்லப்படுகிறது. மண்ணின் பிள்ளை. குடம் வந்து மண்ணின் பிள்ளை. அப்போ மண்ணிலிருந்து உண்டான குடம் மண் இல்லன்னு சொல்லிட முடியுமா? மண்ல இருந்து குடமும் வருது, ஒரு பொம்மையும் வருது. வெவ்வேறு விதமா நீ மண்ல பண்ணிக்கோ. எல்லாம் வேற வேறயா இருக்கு. டிஃபரெண்ட் டிஃபரெண்ட்டா இருக்கு அப்படிங்கிறதுக்காக எல்லாம் வேற வேற டிஃபரெண்ட் டிஃபரெண்ட்ன்னு ஆயிடுமா? இட் இஸ் இன் ஃபேக்ட் திஸ் பிகம்ஸ் தட். இது தான் அதுவா இருக்கு. அதுல பலவா இருக்கட்டும். பட் இது ஒண்ணு தானே. இந்த ஒண்ணே ஒண்ணு தானே அங்கே பலவா இருக்கு அப்படிங்கிறப்போ, நீ ஏன் வந்து பலன்னு நினைக்கிற? அது ஒண்ணா பாரு. அப்படிங்கிறது தான் மேஜரா அவர் சொல்ல வர்றது. ஸோ மண்ணுக்கு பிள்ளை குடம் போலே அப்படின்னா, இப்போ வஸ்திரத்துக்கு நூலுக்கு வஸ்திரம். நூல் தான் பேஸு. அதுக்கு அதுலேருந்து பிறந்தது தான் இந்த இந்த பெட்டி செட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பேரன் என்பது போல நீங்க இமேஜின் பண்ண சொல்றாரு. அதாவது போலே அலைகளின் பரம்பரையானது சமுத்திரத்தின் சந்ததியாவது போலே. சமுத்திரத்தோட பிள்ளைங்க தானே. சமுத்திரம் பெத்து போட்ட பிள்ளைகள் இத்தனை அலைகள் சொன்னா தப்பில்லையே. சரியா? சோ அது வேற, இது வேறன்னு சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக. அதிலிருந்து இது வந்துருச்சு அப்படின்னா, அதுவும் இதுவும் ஒண்ணு அப்படின்னு ஈஸியா புரிஞ்சுக்கலாம்ல. சமுத்திரம் வேற, அலை வேறன்னு சொல்ல முடியுமாங்க? ஏன் சொல்ல முடியாது? சமுத்திரம் தான் அலையா இருக்கு. சமுத்திரத்தில இருந்து தான் அலை வந்தது. சமுத்திரத்திலிருந்து அலை வந்திருக்கு அப்படின்னா, சமுத்திரம் தான் அலையா இருக்குன்னு சொல்லிட்டு போ வேண்டியது தானே. அது 2 ஒண்ணு தானே. அதிலிருந்து தான் இது வந்துச்சுன்னா, அதுதான் இதுவா இருக்குன்னு சொல்லிட்டு போப்பா. அதிலிருந்து இது வந்த உடனே அது வேறயா மாறிட முடியுமா? எதிலிருந்து இன்னொன்னு வந்ததோ, அப்ப இதுவும் அதுவும் ஒண்ணுன்னு சொல்ல வேண்டியது தானே. தங்கத்திலே இருந்து நகை வந்துருச்சு. தங்கத்தில இருந்து நகை வந்துருச்சு அப்படின்ன உடனே, தங்கம் வேற, நகை வேறன்னு ஆயிடுமா? மண்ணுல இருந்து மண் குடம் வந்துருச்சுன்ன உடனே, மண்ணு வேற, குடம் வேறன்னு ஆயிடுமா? அட என்னப்பா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? அது பார்க்கறதுக்கு பளபளவா தான் இருக்கும்பா. ஆனா இதிலிருந்து தான் அது வந்ததுன்னா, இதுதான் அதுவா இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரைட் அண்டர்லைன் த வேர்ட். இதிலிருந்து அது வந்தது இஸ் ஈக்குவல் டூ இதுவே அதுவா இருக்கிறது. அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா, ஐ திங்க் ஈஸியா இருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கும் இந்த ஜகத்துக்கும் உள்ள சம்பந்தம் இருக்கிறது. சரியா? எனக்கும் ஜகத்துக்கும் உள்ள சம்பந்தம் எப்படி இருக்கு? இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? மரம், கிளை, சமுத்திரம், மண் அப்படின்னு சொல்லிட்டு, சோ இப்படித்தான் எனக்கும் ஜகத்துக்கும் உள்ள சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னா, நான் தான் ஜகத்தா இருக்கேன்னு சொல்றாருங்க டைரக்ட்டா. நான் ஜகத்தா இருக்கின்றேன். நான் ஒருவனே இங்கே உலகம் முழுவதுமாக இருக்கின்ற எல்லாமுமாக நான் ஒருவனே இருக்கின்றேன். நானே அப்படி அப்படி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட்டா இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்.
நெருப்பும் அதனுடைய ஜுவாலையும் நெருப்பே ஆவது போலே. எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் போகுது. நெருப்பு வேற, ஜுவாலை வேறயா? ஹீட் வேற, அதனுடைய ஆ அதிலிருந்து வரக்கூடிய அந்த கண்ணுக்கு ஜுவாலை மாரி தெரியுது. பட் அதனுடைய தன்மை நெருப்பு. அப்ப நெருப்பு வேற, ஜுவாலை வேறன்னு சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது. அதேபோல எனக்கும் இந்த ஜகத்துக்கும் உள்ள சம்பந்தம் இருக்கிறது. நெருப்பும் அதனுடைய ஜுவாலையும் நெருப்பே ஆவது போலே, நானே சகல ஜகத்துமாய் இருக்கின்றேன். சம்பந்தம் என்பது உண்மையற்ற வீண் வார்த்தையே. என்னிடத்தினின்று உண்டான ஜகத்தால் நான் மறைக்கப்பட்டு போகும்போது ஜகத் ரூபமாய் ஸ்மரிக்கிறவன் எவன்? இன்னும் அதிகமா ஒரு எக்ஸ்ட்ரீமா சொல்றாரு பாருங்களேன். எனக்கும் அதுக்கும் இதுதான்டா சம்பந்தம். என்னத்த சம்பந்தம், சம்பந்தம்? சம்பந்தம் எல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. நான் தான் அது. அதாவது அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்ல. குழந்தை என் புள்ள, என் பெத்த புள்ள அப்படின்னு சொல்லி. என்ன ரிலேஷன்ஷிப் என்ன ரிலேஷன்ஷிப்பு? நான் தான் அது. சம்பந்தம்லாம் எங்க 2 பேருக்குள்ள கிடையாது. எனக்கும் மாயைக்கும் சம்பந்தம் என்ன சம்பந்தம்? இப்படி இருக்கு அப்படின்னு இப்படி இருக்குன்னு நான் சொல்லும்போதே நீங்க என்ன புரிஞ்சுட்டு இருக்கணும்? அதிலிருந்து இது உண்டானது, குழந்தை மாதிரி அப்படின்னு எல்லாம் இருந்து யோசிக்காத. இதுதான் அது அப்படின்னு சேர்ந்து புரிஞ்சுக்கோ. அப்படித்தானே எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. கடல் வேற, அலை வேறயா? அப்ப அந்த மாதிரி இந்த ஜகத்து நான் தான் அப்படின்னு ஸ்ட்ரெய்ட்டாவே அடிக்கிறாரு இந்த இடத்துல. சம்பந்தம் என்பது உண்மையற்ற வீண் வார்த்தை தானப்பா. என்னிடத்திலிருந்து உண்டான ஜகத்தால் நான் மறைக்கப்பட்டு போகும்போது ஜகத் ரூபமாய் குறிக்கிறவன் எவன்? மாணிக்கம் தன் ஒளியில் மறைக்கப்பட்டு போகிறதா? அதாவது நானே ஜகத்தா இருக்கிறேன். அவ்வளவுதான் ஸ்ட்ரெய்ட்டா சொல்லிட்டாரு. நான் ஜெகமா மாறிட்டதுக்கு அப்புறம் நான் காணாம போயிடுவேன்னு நினைச்சிட்டீங்களா? ஏங்க நான் காணாம போயிட்டா அது வேறன்னு சொல்லிடுங்க. நான் இருக்கேன்ல. நான் இப்ப உருவம் இல்லாம இருக்கேன். நானே உருவம் எடுத்திருக்கேன். அப்புறம் என்னத்த நான் வேற, அப்புறம் நான் உருவம் வேறன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு. அட 2ம் ஒண்ணு தான்ப்பா. நான் ஜெகமாக உருமாறின பிறகு அழகா கேட்கிறாரு. நான் ஜெகமாக உருமாறின பிறகு ஜெகம் காணாம போயிடுமா? சாரி, நான் காணாம போயிடுவேனா? நான் ஜெகமாக மாறி இருக்கிறேன். நான் உருவம் இல்லாமல் இருந்தேன். இப்ப உருவத்தோடு இருக்கிறேன். நான் இல்லாம போயிட்டேனா? நான் இருக்கேன்ல. நான் இப்படி இருந்தேன். இப்ப இப்படி இருக்கேன். அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். அப்புறம் இதுவும் வேற, அது வேறன்றதுக்கு பேச்சுக்கே இடம் இல்ல. தங்கம் இருந்தது. நகைகளாக மாறி இருக்கிறது. அது கட்டியா இருந்தது. இப்ப நகையா இருக்கு. என்னப்பா டிஃபரன்ஸ்? ஒரு டிஃபரன்ஸும் இல்ல. இட் டசன்ட் ஹேவ் எனி ஃபார்ம். இட் ஹாஸ் ஃபுல் ஆஃப் ஃபார்ம்ஸ். டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ். இது ஒரு ஃபார்ம்லெஸ் ஃபார்ம்ல இருந்தது. அது எல்லா ஃபார்ம்ஸ்லயும் இருக்கு. அப்ப இருக்கு. ஃபார்ம்ல ஆனதுக்கு அப்புறமும் நான் இருக்கேன். நான் எங்கேயும் காணாம போயிட்டேனா? இல்ல நான் வேற இடத்துல இருக்கேனா? உருவத்துல வந்ததுக்கு அப்புறம் நான் வேற எங்கேயோ இருக்கேனா? அப்படி இல்லையேப்பா! நான் தான்ப்பா உருவமாவும் இருக்கிறது நான் தான்ப்பா. என்ன தயவு செய்து பிரிக்காத. ஸோ இத வந்து இந்த சொரூப ஞானத்தோடு அஞ்ஞானம் வந்த பிறகும், அந்த அஞ்ஞானம் என்பது பளபளவாக இருந்த போதிலும், இந்த சொரூப ஞானத்தோடு அங்கே அஞ்ஞானமாக விரிந்திருப்பதன் காரணமாக, அது பலவா இருந்தாலும் ஒன்றே. இதுதாங்க அமிர்த அனுபவம் ஃபுல்லா வேற ரேஞ்சுல இருக்கும். ஏன்னா அமிர்த அனுபவத்துல வந்து அஞ்ஞானமே இல்லன்றதுனால இத மட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ நான் தான் இருக்கேன். நான் வந்து உருவம் இல்லாம இருந்தேன். இப்ப உருவத்தோட இருக்கேன். அப்படின்னு சொல்லும்போது, நான் வேறு வேறு அல்ல. 2ஆக அதுல வந்து சொல்லுவாரு. நான் 2ஆக தோன்றிய போதிலும், ஒன்றுபட்ட தன்மைக்கு எந்த பங்கமும் ஏற்படுவதில்லை. நான் ஒன்றே என்ற அந்த தன்மைக்கு எந்த பங்கமும் ஏற்படாமலேயே ஆனால் நான் 2ஆக இருக்கின்றேன். சோ தட் இஸ் வாட் தி அமிர்தனுபவ சேஸ். அதே தான் இங்க சொல்லிட்டு இருக்காரு. ஓகே. சரி. இப்போ அதான் அழகா கேட்கிறாரு பாருங்க. ஜெகத் ரூபமாய் ஸ்புரிக்கிறவன் எவன்? ஏன்டா நான் வந்து உலகமா மாறிட்டேன் அப்படிங்கிறப்போ, நான் காணாம போயிட்டேன்னு நெனச்சுட்டீங்களா? நான் மறைஞ்சுட்டேனா? அட ஜெகத் ரூபமா இருக்கிறதும், அனுபவிக்கிறதும் யாரு? நான் தான். இந்த உலகமா இருக்கிறதே நான் தான். இந்த உலகத்தை அனுபவிக்கிறதும் நான் தான். எல்லாமே நான் தானே! என்ற அந்த அற்புதத்தை இங்கே கொண்டு வருகிறார். எக்ஸாம்பிள் பாருங்க. மாணிக்கம் தன் ஒளியால் மறைக்கப்பட்டு போகிறதா? மாணிக்கத்தோட ஒளியில மாணிக்கம் மறைஞ்சு போயிடுமா என்ன? அப்ப நான் ஜெகத்தா விரிஞ்சதுக்கு அப்புறம் நான் காணாம போயிடுவேனா என்ன? அட ஜெகத் ரூபமா இருக்கிறதே நான் தானப்பா! எப்படி காணாம போக முடியும்? என்ன அழகான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. தங்கம் நகைகளாய் அமைந்தபின் அந்த தங்கத்தன்மை இல்லாமல் போகிறதோ? நகையா இருக்கிறதே தங்கம் தானே! தங்கம் காணாம போயிடுமா? நீ நகையெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தங்கத்திலேருந்து நகைய பண்ணிட்ட. தங்கத்திலேருந்து நகைய பண்ணதுக்கு அப்புறம் தங்கம் காணாம போயிடுமோ? அட தங்கம் தான்ப்பா நகையா இருக்கு இப்போ.
எங்கேயும் போகாது. அந்த நகைய அனுபவிக்கிறதே தங்கம் தான். இருக்கிறதே தங்கம் தான். என்ன அழகான எக்ஸாம்பிள்ஸ் புரியுதான்னு பாருங்க. தாமரை பூ விகசித்த பின் அதன் தாமரை தன்மை இல்லாமல் போகிறதா? அவ்யயமான தேகம் அவயவங்களால் மறைக்கப்பட்டு போகிறதா? தேகம் வந்து எனக்கு 2 கை வந்துருச்சு, 2 கால் வந்துருச்சு. இந்த தேகம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஆர்கன்ஸ் வந்துருச்சு. இப்ப இந்த தேகம் ஃபுல்லா டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஆர்கன்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால, "டேய் உன் பாடிய காணாம போயிடுச்சுடா. ஏன்டா உன் பாடி ஃபுல்லா வேற வேற ஆர்கன்ஸ் வந்துருச்சு. அதனால பாடிய காணோம்" அப்படின்னு தேட போகும். எவ்ளோ ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறாரு பாருங்களேன். ஸோ ஸ்டில் இஃப் யூ ஹேவ் பிகம் மெனி நீ வந்து இந்த உடம்ப பல்வேறு ரூபங்களாக இங்க கண்ணு, காது வச்சுட்டு எல்லாமே மாறுனதுக்கு அப்புறமும் கூட, நீ இருப்ப. இன்ஃபாக்ட் நீ தான் இப்படி இருக்க. முதல்ல உருவமற்று இருந்த, இப்ப உருவமா இருக்க. அப்படிங்கிறத எவ்வளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. மறைக்கப்பட்டு போகிறதா? அவயவங்களே இதற்கு சோபையை உண்டாக்கி வைக்கின்றன. இன்ஃபாக்ட் இந்த உலகம் உருவமா வந்த பிறகு தான், இந்த ஆத்மாவுக்கே ஒரு அழகு கிடைக்குதுப்பா. ஒரு சோபையை உண்டாக்கி வைக்கிறதே இந்த உலகம் தான்ப்பா. உலகம் வந்து ஆத்மாவ காணாம அப்படிலாம் போக செய்ய முடியாது. உலகம் வந்ததுனாலேயே ஆத்மா சும்மா ஜக ஜக ஜகன்னு ஜொலிக்குதுப்பா அப்படிங்கிறாரு. ஒரு சோள விதையானது விதைக்கப்பட்டு சோளப் பயிராய் வளர்ந்து, சோளக் கதிர் உண்டான பிறகு அந்த விதை நஷ்டமாய் போய்விட்டதா என்ன? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு சோள விதை விதைக்கப்பட்டு, அது சோளச் செடி முளைத்து, பயிராய் விளைந்து, அதெல்லாம் வந்து சோளப் பயிர் கிடைச்சதுக்கு அப்புறம், அந்த விதை காணாம போயிடுச்சு. அது விதை தான்ப்பா செடியா வந்தது, விதை தான்ப்பா சோளப் பயிரா வந்தது, அதிலிருந்து எல்லா சோளமாகவும் எல்லாமே அந்த விதை தான். அப்ப இது எல்லாமாகவும் இப்ப எது இருக்குதுன்னா, இந்த விதை தான் எல்லாமா இருக்கு. அந்த விதை இப்ப தெரியல, இந்த விதை காணோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இட் பிகம்ஸ் தட். அப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் அது காணாம போயிடுச்சு. அது இல்லன்னா இங்க என்னங்க வந்திருக்க முடியும்? அட அதுதான்ப்பா இதுவா இருக்கு. சோ ஹவ் ஈஸி டூ அண்டர்ஸ்டாண்ட் பாருங்க. அவ்ளோ அழகா விஸ்தாரமா விளக்குறாரு. அடுத்தடுத்து இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பர்பா போயிட்டு இருக்கு. படிக்கவா? முடிச்சிடுறேனே. கொஞ்சம் ஆசையா இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு சண்டே தானே கம்மி பேர் தான் வந்திருப்பீங்க. பிரச்சனை இல்ல. ஓகே. ஏன்னா சண்டேன்றதுனால தான் ஹையர் நாலேட்ஜ் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கேள்வி கூட நான் அந்த மாரி வச்சிருக்கேன். ஸோ, இத நான் படிக்கும்போது, திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் த கொஸ்டின்னு கூட சொல்லலாம். ஹையர் நாலேட்ஜ்ல டெப்த்தா இருந்தா தான் அந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அதனால இன்னும் 2 பேராகிராஃபையும் கேளுங்க பொறுமையா. ஆகவே ஜகத்தை ஒரு பக்கமாக ஒதுக்கி வைத்துவிட்டு என்னை பார்க்க வேண்டும் என்றால் நான் அப்படி தனித்தவனாக இல்லையே. எல்லா ஜகத்தும் நானே அல்லவா? இத விட எக்ஸ்ப்ளனேஷன் வேற எங்கேயுமே உங்களால பார்க்க முடியாது. ஸோ, ஐ ஆம் தி ஜகத். இந்த உலகமே நான் தான். நானே உலகமாக இருக்கின்றேன். 2 வார்த்தைய நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அகம் பிரம்மாஸ்மி. நானே பிரம்மம். தத்துவமசி. நான் அதுவாய் இருக்கின்றேன். அதுன்னா வேற ஒண்ணும் இல்ல. உலகமாய். ஸோ, நானே உலகமாய் இருக்கின்றேன். ஸோ, போத் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி எசென்ஷியல் டூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அப்போ நான் பிரம்மம். நான் ஆத்மா. அதுவும் கரெக்ட் தான். ஆத்மாவா இருக்கின்ற நானே உலகமாய் விரிந்திருக்கின்றேன். ஆஃப் கோர்ஸ் அதுவும் கரெக்ட். 2மே மகா வாக்கியங்கள் என்று சொல்லப்படுகின்றன. 2 வேற வேறயா? 2 ஒண்ணா? இமேஜின் பண்ணீங்கன்னா ஈஸியா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? இப்ப என்ன அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. ஜகத்தை ஒரு பக்கமாக ஒதுக்கி வைத்து போட்டு என்னை பார்க்க வேண்டும் என்றால், ஜகத்த ஒரு பக்கமா அப்படி தூக்கி போட்டுட்டு, என்ன நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நான் தனித்தவனா இல்லையேப்பா! எப்படி நகைகள் எல்லாம் ஒதுக்கிட்டு தங்கத்த பார்க்கணும் அப்படின்னா முடியுமா? நகைகள ஒதுக்குனேன்னா, தங்கத்தையும் சேர்த்து தான் ஒதுக்குறேன்னு அர்த்தம். ஏன்னா தங்கம் தானே நகையா இருக்கு. ஆனா அலைகள் எல்லாம் விட்டுட்டு நான் கடல பார்க்கிறேன்னா எப்படி பார்க்க முடியும்? அலையா இருந்ததே கடல் தானே. அலைகளை ஒதுக்கிவிட்டுத்தான் கடலை பார்க்க வேண்டும் என்று முடியுமா? நகைகளை ஒதுக்கிவிட்டுத்தான் தங்கத்தை காணத்தான் முடியுமா? இந்த சட்டையெல்லாம் ஒதுக்கிட்டா நூல பிரிச்சிடலான்னு முடியுமா? அது நூல் தான் சட்டையா இருக்கு. பிரிக்க முடியாது. இது ஒதுக்கிட்டு எங்க ஒதுக்க? இதுதான் அதுவா இருக்கு அப்படிங்கிறப்போ எப்படி ஒதுக்குறது? அப்படி நான் தனித்தவனாக இல்லையே அப்படிங்கிறார். ஏன்டா நான் தனியா இருந்து இது வேற, அது வேறன்னா, நீ இதையும் இதையும் பிரிக்கலாம். இதுவும் இதுவும் ஒண்ணு அப்படின்னு ஆனதுக்கு எப்படி 2யும் பிரிக்கிறீங்க? இட்ஸ் நாட் பாசிபிள்ப்பா. நான் தனித்து இல்லப்பா. நான் வேற வேறயா இல்லப்பா. நான் மட்டும் தான்ப்பா இருக்கேன் எல்லாமா. எல்லா ஜகத்தும் நானே அல்லவா? இந்த சித்தாந்தத்தில் ஒரு விதமான சந்தேகமும் அற்றவனாய், இதை உன்னுடைய அந்தராத்மாவில்
உறுதியாக முடிபோட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். நான் சொன்ன இந்த சீக்ரெட்ட வந்து உன்னுடைய அந்தராத்மாவிலே, இல்லன்னா உன் மனசிலே நல்லா இறுக்கி முடிபோட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னா மறக்காதீங்க அப்படின்னு அர்த்தங்க சிம்பிளா. நெவர் ஃபர்கெட் திஸ் எக்ஸ்ட்ரீம் ட்ரூத். ஆத்ம தத்துவத்தின் உச்சகட்ட சீக்ரெட் இதுதான். மறக்காதீங்க. முடிபோட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். இதுவரை விவரிக்கப்பட்டுள்ள தேகங்களில் வேறு வேறு குணங்களால் கட்டுப்பட்டவனாய், அதாவது கீழே விவரிக்கப்பட்டுள்ள இதுவரைக்கும் சொன்னது. தேகங்களில் வேறு வேறு குணங்களால் கட்டுப்பட்டவனாய் நானே காணப்படுகின்றேன். இப்ப நெக்ஸ்ட் குணங்கள பத்தி தான் அடுத்து பேச போறாருன்னு நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல சொன்னேன். ஸோ குணங்கள இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவர் வந்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். குணங்களாக இருப்பதும் நானே. சத்துவ, ரஜ, தமோ குணங்கள் நமக்கு தெரியும். வேறு வேறு குணங்கள் தான். எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட். தமசுக்கும், ரஜசுக்கும் சம்மந்தமே இல்ல. சமதுக்கும், ரஜசுக்கும், சாத்விக்கும் சம்மந்தமே இல்ல. எக்ஸ்ட்ரீம்லி டிஃபரெண்டான குணங்கள் தானா? எல்லா குணமும் நான் தான். அதென்னப்பா நல்லவனும் நான் தான், கெட்டவனும் நான் தான், லூசு பயலும் நான் தான். அப்படித்தான்ப்பா. சும்மா நாச்சுக்கும் நான் தான்ப்பா எல்லாமா இருக்கேன். குணங்களும் நான் தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? எப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். பிரகிருதியின் சம்பந்தத்தோடு, கற்பனையின் கலப்போடு. ஆஃப்டர் ஆல் இட்ஸ் மை இமேஜினேஷன். ஒருத்தனே இருந்தா போதும். நீங்க கற்பனை பண்ணும்போது ஒரு பெரிய அமெரிக்காக்குள்ள போல இல்லையா? அங்க போயிட்டு எல்லாமா மாறலையா? எல்லாம் வெரி ஈஸி டூ அண்டர்ஸ்டாண்ட் தான். ரொம்ப கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல. சரியா? அப்போ உங்களையே அங்க பலவா பிரிக்கும்போது ஒருத்தன் நல்லவன், ஒருத்தன் கெட்டவன்னு பிரிச்சுக்கிறது இல்லையா? அப்ப எல்லா குணங்களாகவும் ஒருவனே மாற முடியும் கற்பனையில். அப்படின்றது ரொம்ப ஈஸி டூ அண்டர்ஸ்டாண்ட் தான். பெரிய விஷயம்லாம் இல்ல. குணங்களால் கட்டுப்பட்டவனாய் நானே காணப்படுகிறேன். எப்படி ஒருவன் சொப்னத்தில் தான் செத்துப் போய்விட்டதாக பார்த்து துக்கப்படுவானோ, எப்படி மஞ்சட்காமாலை என்னும் நோயினால் பீடிக்கப்பட்ட ஒருவன் கண் மஞ்சளாய் போய் சர்வத்தையும் மஞ்சள் வர்ணமுள்ளதாய் பார்க்கிறதோ, எப்படி மேகமானது அதன் பின்னிருக்கும் சூரியனுடைய பிரகாசத்தை அடைந்து தான் பிரகாசமாய் தோன்றி சூரியனையே மறைத்து விடுகிறதோ, எப்படி அவன் நிழலை ஓகே. நான் ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் ரொம்ப டீட்டெயிலாவா சொல்றேன். நல்லா கவனிங்க. எப்படி ஒருவன் சொப்னத்தில் தான் செத்துப் போய் விட்டதாக பார்த்து துக்கப்படுவானோ, சொப்னத்துல தான் செத்துப் போய் விட்டதாக பார்த்து துக்கப்படுறான்னு வச்சுக்கோங்க. இஸ் இட் அ ட்ரூத்? இது உண்மையா? பட் பியூர்லி கற்பனையில இத பண்ண முடியுமா இல்லையா? நானே என் கற்பனையில வந்து நான் செத்து போற மாரி இமேஜின் பண்ணி, நான் பல பேர் வந்து என்ன பார்த்து அழுற மாரி ஒரு கற்பனை பண்ண முடியுமா இல்லையா? இட்ஸ் சோ ஈஸி அண்ட் சோ சிம்பிள் தானே! ஆனா, இப்படி நான் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த கடைசி வரி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ கனவுல நான் செத்து போயிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் நிஜமாவே செத்து போயிட்டேனா? செத்து போகல. அப்போ நான் இருக்கேன். ஆனா, இது செத்துப்போன மாரி ஒரு மாயை, ஒரு கற்பனையை நான் ஏற்படுத்திக் கொண்டிருந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேறு வேறு அல்ல அப்படிங்கிறது தான் இங்க மறுபடியும் புரிய வைக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு. கனவில் செத்துப்போனதாக ஒரு பிம்பம் தென்பட்டதே, அது வேறு யாரும் அல்ல. நானே சும்மா நாச்சுக்கும் கற்பனையில செத்துப்போன மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினேன். கற்பனையில் செத்துப்போன மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியது யார் என்றால் நானே. அப்ப யார் செத்துப்போனது? நான் தான். அப்போ இதுவே அப்படி ஒரு காட்சியை ஏற்படுத்தியது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து பாருங்க. மஞ்சட்காமாலை என்னும் நோயினால் பீடிக்கப்பட்ட ஒருவன் தன் மஞ்சள் கண் மஞ்சளாய் போய் சர்வத்தையும் மஞ்சள் வருமல்லாக பார்க்கிறதோ, காமாலை கண்ணனுக்கு காண்பதெல்லாம் மஞ்சள் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அப்ப அவன் கண்ண எத பார்த்தாலும் அவன் கண்ணுக்கு மஞ்சளாவே தெரியுமாம். சரியா? அப்போ இவன் மஞ்சளா தெரிகிறதுக்கு எது காரணம்? என் கண்ணினுடைய அந்த மஞ்சட்காமாலை நோய் காரணம். அப்படித்தான் இந்த என்னுடைய கற்பனையினால் நானே ஜெகத்தாக விரிந்திருக்கின்றேன். இப்போ மஞ்சள் வர்ணம் அங்க இல்ல. என்னுடைய மஞ்சள் வர்ணம் அங்கே மஞ்சளா தெரியுது. அந்த மாதிரி என்னுடைய கற்பனை அங்க நான் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி புரிஞ்சுக்கோங்க. மேகமானது அதன் மேலிருக்கும் அதன் பின்னிருக்கும் சூரியனுடைய பிரகாசத்தை அடைந்து தான் பிரகாசமாக தோன்றி சூரியனையே மறைத்து விடுகிறதோ! ஸோ மேகமானது சூரியன் மேல இருக்கு. கீழ வந்து மேகம் அத மறைச்சிருக்கு. இப்போ
மேகம் பிரகாசமா எது தெரியிறதுக்கு காரணம் என்ன? சூரியனுடைய பிரகாசத்துல தான் மேகமே இப்ப பிரகாசமா தெரியுது. இல்லையா? அந்த மாதிரி என்னுடைய பிரகாசத்தினால் தான் இந்த ஜகத்து இங்கே தெரிந்து கொண்டிருக்கிறது. என்ன விட்டு இது தனியாலாம் இல்ல. இந்த பிரகாசம் நானே என்று புரிந்து கொள். ஒருவன் தன் நிழலை பார்த்து வேறொருவன் என்று எண்ணி பயப்பட்டு போகும்போது, எப்படி அவன் அந்நிழலைக் காட்டிலும் வேறுபட்டவன் ஆவதில்லையோ? இது ரொம்ப ஈஸி டூ அண்டர்ஸ்டாண்ட். நிழல பார்த்து நான் பயந்து ஒதுங்கிட்டேன் அப்படின்னா, நான் வேற நிழல் வேறயா? அட சும்மா நாச்சுக்கு என் நிழல பார்த்து நானே பயந்து போறா மாரி ஒரு ஆக்டிங் தானங்க குடுக்குறேன். அட இப்படிதான்ப்பா என்ன பார்த்து நான் பயப்படுற மாதிரிலாம் இருந்தா கூட ஒரு ஆக்டிங். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பயப்படுற மாரிலாம் வந்து ஒரு கற்பனையில வரும். அது எல்லாமே இப்படி என் நிழலை பார்த்து நான் பயந்து விட்டேன் அப்படிங்கிறதுக்காக, என் நிழல் வேற, நான் வேறன்னு ஆயிடுமா? எல்லாமே சும்மா நாச்சுக்கும்பா. சும்மா நாச்சுக்கும் வந்து வேற வேறயா காட்டிப்போம். காட்டிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக உண்மைன்னு ஆயிடுமா? நிழல் எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸி டூ அண்டர்ஸ்டாண்ட். ஈஸியா புரியுதான்னு பார்த்துக்கோங்க. நிழல பார்த்து நான் பயந்து இப்படி ஓடுறேன் அப்படின்னு சொன்னா, அப்ப அது வேற, நான் வேறயா? இப்ப என்ன பார்த்து நீ எப்படிப்பா பயப்படுவ? அது வேற, இது வேற இருந்தா தானப்பா பயந்து போவ. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நன் நானே தான் இங்கே என் நிழலைக் கண்டு பயப்படுபவர் போல் நடித்து அங்கே சென்றேன். நிழலும் நானே. நிழலைக் கண்டு பயந்தவனும் நானே. ஓடியதும் நானே. பார்த்தவனும் நானே. திரிபுடிகளும் நானே. சரியா? நிழல் வந்து ஆப்ஜெக்ட். நான் வந்து சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்ட்ட பார்த்து பயந்து போச்சு. எல்லாமே ஒண்ணு தானப்பா. அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வர சொல்றாரு. அப்படியே இந்த அநேகமான தேகங்களை நானே தோன்றச் செய்து அவற்றிற்குள் பலவகைப்பட்டவனாக நானே இருக்கின்றேன். அப்படி வைக்கிறது தான் இத்தனை எக்ஸாம்பிள். சரியா? அநேக விதமாக தோன்றச் செய்து, சும்மா நாச்சுக்கும் தெரியுது. கனவுல செத்துப் போன மாரி தெரியுது. மஞ்சள் காமால கண்ணாடிக்கு எல்லாமே மஞ்சளா தெரியுது. எல்லாமே நான் தான். நான் அப்படி தெரியிறேன். அப்படி விதவிதமா இருக்கு. டிஃபரெண்டா இருக்கு. நான் வேற நிழல் வேற மாரி இருக்கு அப்படின்றதுக்காக வேற வேற ஆகாதுப்பா. நானே தான்ப்பா விதவிதமா இருக்கேன். அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த அநேகமான தேகங்களை நானே தோன்றச் செய்தவற்றிற்குள் பலவகைப்பட்டவனாக நானே இருக்கின்றேன். இப்படி ஏற்படும் ஒரு பந்தத்தை தேகத்தோடு கட்டுப்பட்டிருக்கை இப்போ அந்த ஒவ்வொரு உடம்புலயும் பார்த்தீங்கன்னா, நானு தனியா ஒருத்தன் வந்து பேசிட்டு இருக்கான். நீ வேற, நான் வேற அப்படின்னு. கற்பனையில நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் அத. பட் அதுல பார்த்தீங்கன்னா, பந்தப்பட்டது போன்ற ஒரு தென்படும். பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வேற வேற நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல. நீ வேற, நான் வேற, நீ பெரியவன், நான் சின்னவன். உனக்கு என்னப்பா, அ எனக்கெல்லாம் முடியலப்பா. இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கோம்ல. இது எல்லாம் வேற வேறன்னு ஃபீலிங்ல தானே பேசிட்டு இருக்கோம். இந்த உடம்பு மட்டுமே நான்னு கட்டுப்பட்டு, பந்தப்பட்டு போய் கண்டு தானே பேசிட்டு இருக்கோம். சரியா? சோ அத எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ண தான் நெக்ஸ்ட் ஸ்லோகங்கள் வருது. பந்தப்பட்டது போல் தெரிகிறது இல்லையா? அததான் சொல்றாரு. ஒரு பந்தத்தை நானே பார்க்கிறேன். இங்கே ஏற்படும் ஒரு பந்தத்தை நானே பார்க்கிறேன். இப்ப பந்தப்படுவது போன்ற ஒரு தோற்றத்தையும் நானே தான்ப்பா ஏற்படுத்திட்டு இருக்கேன். ஒரு பக்தன் அப்டின்னா, ஒரு முக்தன் அப்டின்னா, ஒருத்தன் வந்து பயங்கர அஞ்ஞானத்துல சிக்கிட்டு இருக்கான். ஆனா சிக்கிட்டு இருக்கிற மாரி நடிக்கிறவனும் நான் தான். பக்தனும் நான் தான். முக்தனும் நான் தான். இது வந்து இறைவனின் ஆ என்ன சொல்றது? ஈஸ்வர சிருஷ்டி. இறைவனின் சிருஷ்டி. இன்னும் வந்து ஜீவ சிருஷ்டிக்கு வரல. இன்னும் ஜீவனா இறங்கல. நம்ம இதுவரைக்கும் ஃபுல் ஞானத்திலேயே தான் நான் பேசிட்டு இருக்கேன். இன்னும் ஜீவன் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கே கொண்டு வரல. ஆத்மா கல்பனையால் ஜெகத்தாக விரிந்திருக்கிறது. இங்கே இருப்பது ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான். பலவாக தென்பட்ட போதிலும், அது ஒன்றே இங்கே பலவாக இருக்கின்றது. இந்த ஒரு விஷயத்த தான் திருப்பி சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. முக்குணங்களா இருக்கிறதே! ஒருத்தன் லூசா இருக்கானே, ஒருத்தன் உசரமா இருக்கானே, ஒருத்தன் பணக்காரனா இருக்கானே, ஏழையா இருக்கானே. எஸ் எல்லாமா நான் தான் இருக்கேன். முக்குணங்களாகவும் இருப்பது நானே. பந்தப்பட்டிருக்கானே! இந்த உடம்பு தான் நானு சிக்கிட்டு இருக்கானே! அப்படி இருக்கிறதும் நான் தான். தமசா இருக்கிறதும் நான் தான். ரஜஸா இருக்கிறதும் நான் தான். சாத்வீகனா இருக்கிறதும் நான் தான். எல்லாம் புரிந்து கொண்டிருப்பதும் நான் தான். சாதகனா இருப்பதும் நான் தான். பக்தனா இருப்பதும் நான் தான். முக்தனா இருப்பதும் நான் தான். இதுவரைக்கும் ஞான கண் கொண்டு, ஞானத்தோடு இந்த உலகத்தை பார்த்து, இனி அடுத்து அந்த முக்குணங்கள்ல எப்படி இந்த ஆத்மா சிக்கி அது ஜீவனாக வருகிறதுன்றத அப்புறம் பார்க்கலாம். இத முடிக்கிறேன் பாருங்க. பக்தன் என்றும், முக்தன் என்றும் அறிவது என் சொரூபத்தில் நானே. என்னுடைய அஞ்ஞானத்தினால் ஏற்படுத்திக் கொண்ட கற்பனையே. ஒருத்தன பக்தன் இருக்கிறேன், ஒருத்தன முக்தன்றேன், ஒருத்தன் வந்து பந்தத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதுவும் என் கற்பனையே. என் கற்பனையினால் நானே தமசிக்குல இருக்கேன். நானே ரஜசிக்குல இருக்கேன். நானே சாத்விக்ல இருக்கேன். இருக்கலாம்.
முக்குணாதீதன் என்று அழைக்கப்படுபவன் எவன் அப்படின்னா, அந்த குணாதீதன் எல்லா குணங்களிலும் இருப்பான். ஆனால் எதிலும் முட்டுதல் இல்லாமல் இருப்பான். இது எனது வெறும் கற்பனை என்ற புரிதலோடு பந்தப்படாமல் குணங்களில் பந்தப்படாமல் எவன் இருக்கின்றானோ, அவனே குணாதீதன், அவனே பிரம்மம் என்று தானே நம்ம படிச்சிருக்கோம். அப்போ அந்த பக்தன் தமசிக்கா இருக்கிறதும் இவன் தானே. முட்டாளா இருப்பதும் பந்தப்பட்டிருக்கிறதும் இவன் தானே. பக்தனா இருப்பதும் இவன் தானே. முக்தனா இருப்பதும் இவன் தானே. அஞ்ஞானத்தால் நான் ஏற்படுத்திக் கொண்ட கல்பனையே. சரி இந்த அஞ்ஞானம் எது? சுரூபத்தை மறக்காதிருக்கின்ற அஞ்ஞானம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகே. பின்பு எந்த குணங்களால் நானே எனக்கு பந்தமாய் காணப்படுகிறேன் என்பதை மேலே சொல்லப் போகிறேன் கேள். இப்ப வந்து அந்த குணங்கள் வயப்பட்டு, அந்த குணங்கள்ல எப்படி சிக்கி நிஜமாவே பந்தப்பட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. குணங்கள் எத்தனை? அவற்றின் தர்மங்கள் எவை? அவற்றின் உருவமும் பெயரும் என்ன? எங்கிருந்து அவை உண்டாயின? இப்படிப்பட்ட ரகசியங்கள் அனைத்தையும் விளங்கச் சொல்லப் போகின்றேன். குணங்கள் எத்தனை வகைப்படும்? அதனுடைய தன்மை என்ன? அதனுடைய தர்மங்கள் என்ன? ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன் கவலைப்படாதீங்க. அதனுடைய அவற்றின் உருவமும், பெயரும் என்ன? தமஸ் அப்படின்னா, தமஸ் அப்படிங்கிறது பேரு. அதனுடைய உருவம் எப்படி இருக்கும்? சோம்பேறித்தனமா இருப்பான் அப்படிங்கிற தன்மை எல்லாம் என்ன? எல்லாம் டீட்டெயிலா சொல்றேன். எங்கிருந்து அவை உண்டாயின? முகுணங்கள் எங்கிருந்து உதயமாச்சு? இப்படிப்பட்ட ரகசியங்கள் அனைத்தையும் விளங்க சொல்லப் போகின்றேன் கேட்டுக்கொள் என்று இந்த ஸ்லோகம் நிறைவடைகிறது.